ஏன் ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் என்னாலையும் என் கடைசி வரைக்கும் கூட யாரையும் வச்சுக்க முடியல? நான் என்ன பண்ணேன்? ஏன் 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 டேய், யார் நீ? பார்க்க என்ன மாதிரியே இருக்க. யார் நீ? பயப்படாத, நான் உன் மனசாட்சி தான். மனசாட்சியா? நீ யாருக்கிட்டையும் சொல்ல முடியாமல் உனக்குள்ளேயே நிறைய கஷ்டத்தை வச்சிட்டு இருக்க பத்தியா? அது மற்றவங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியும். சரி சொல்லு, கேட்போம். ஏன் உனக்கு தெரியாதா? என் மனசாட்சி தானே, எனக்குள்ளே தானே இருக்கா. எனக்கு என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாதுல்ல? எனக்கு தெரியும் தான், இருந்தாலும் உன் வாயில் நீ அதை என்கிட்ட சொல்லனா உனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும்ல. எதுக்கு உனக்குள்ளேயே வச்சுக்கணும்? என்கிட்ட சொல்லு, எனக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, என்கிட்ட சொல்லு. நீயா சொல்லு, உன் வாயை திறந்து சொல்லு, ஓகேவா? என் மனசில் இருக்க எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அவள் பேர் அமுதா. அவள் பார்க்க செம்ம அழகாக இருப்பா. அழகுன்னு அழகு, அப்படி ஒரு அழகு. ஆனால் எனக்கு அவகிட்ட அவள் அழகோட அவள் மனசு தான் ரொம்ப பிடிச்சிருந்து. நீ ஏன் இப்போ அழுவுற? என்னாச்சு? என்கிட்ட சொல்லு. நாங்கள் 2 பேரும் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுவோம், ஷார்ட் ஃபிலிம் எடுப்போம், வீடியோ பண்ணுவோம், எல்லாமே 2 பேரும் தான் பண்ணுவோம், ஒன்றா தான் சேர்ந்து பண்ணுவோம். அவள் கூட இருக்கிற ஒவ்வொரு நாளும் எனக்கு புது புது விஷயத்தை கற்றுக் கொடுக்கும், புது புது மெமரிஸை க்ரியேட் பண்ணும். 2 பேரும் ஒன்றா இருப்போம். எல்லாமே இப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு நாள் 2 பேரும் காதலிக்க ஆரம்பித்தோம். எங்களுக்குள்ளே அடிக்கடி சண்டை வரும். நேது சின்ன சண்டையா? எதுக்காகன்னா, உன் வீடியோ நல்லா இருக்கா, என் வீடியோ நல்லா இருக்கா, உனக்கு அதிகமாக ரீச் வருதா, எனக்கு அதிகமாக ரீச் வருதா, நீ அதிகமாக ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறியா, நான் அந்த மாதிரி காட்டுறேன்னா, நிறைய சண்டை அந்த மாதிரி வரும். ஒரு கட்டத்தில் அந்த சண்டையே பெருசாச்சு. 1 மாதம் 2 பேரும் பேசாமே இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சண்டையை முடிஞ்சு நார்மலாக பேச ஆரம்பித்தோம். அவன் மனசில் என்ன தோணுச்சுன்னு தெரில. திடீர்னு ஒரு நாள் வந்து என்கிட்ட சொன்னான், நான் உன் கூட இருந்தால் வளர மாட்டேன், நான் அப்படியே தான் இங்கேயே தான் இருக்கணும். இவன் பேர் தான் ராகுல். இவன் வீடியோலாம் பார்த்தா சூப்பராக இருந்தது, செம்ம ஃபாலோவர்ஸ் வச்சிட்ருக்கான், கண்டிப்பாக நான் அவன் கூட போனால் இன்னும் கொஞ்சம் நாளில் பெரிய ஆள் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல என்னை விட்டா. நீ ஒன்றுத்துக்கும் உதவ மாட்ட, உன் கூட இங்கேயே தான் நான் இருக்கணும், குப்பன்ற மாதிரி என்னை பேச ஆரம்பித்தா. அதோட அவன் என்னை விட்டும் போயிட்டா. அதான் லாஸ்ட் அவளை பார்த்தது. அந்த ஒரு வார்த்தை என்னை முழுசாக உடச்சிச்சு. அவள் சொன்ன வார்த்தையை நீ இவ்வளோ நாள் சுமந்துட்டு இருக்கல, அது என்ன வார்த்தை? அதை சொல்ல கேட்போம். நான் அவள் என்னை விட்டு போனதுக்காக மட்டும் நான் உடையல. அவள் சொன்ன வார்த்தை, உன்னால் ஒன்றும் முடியாது. அது மாதிரி தான் அவள் போன கொஞ்ச நாளில் என் வீடியோலாம் யாரும் பார்க்கவும் மாட்டாங்க, ஒன்றுமே ரீச் எதுவுமே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே அவள் சொன்னதான் உண்மையோ அப்படின்னு நானே நம்ப ஆரம்பிச்சிட்டேன்.
நீ ஒரு வேஸ்ட்டு, நீ ஒன்றுத்துக்கும் உதவாதவன் அப்படின்னு எனக்குள்ளே நானே சொல்லிக்க ஆரம்பித்தேன். நான் உண்மையிலே வேஸ்ட்டு தான். உன் கதையை கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சொல்லு அப்புறம் என்னாச்சு? அவள் என்னை விட்டு போகும்போது ஒரு வார்த்தை ஒன்று சொன்னான். நீ ஒரு பெரிய கண்டென்ட் கிரியேட்டர் ஆக முடியாது, ஒரு டைரக்டர் ஆக முடியாதுன்னு சொன்னான். அந்த வார்த்தை எனக்கு ஒரு வெறி ஏற்றுச்சு. என்ன பெரிய வெறி? நீ உன் கனவு அடையணும்னு நினச்சியா, இல்லை அந்த பொண்ணுக்காக அதை கனவாக வச்சியா? அவள் சொன்ன அந்த வார்த்தைக்கு பதில் தரணும்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை ஒரு டைரக்டராகவோ கண்டென்ட் கிரியேட்டராகவோ மக்களுக்கு என்னை கொண்டு போய் சேர்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். 10 ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன், ஆனால் அது முடியாமல் போயிடுச்சு. நீ 10 ஷார்ட் ஃபிலிம் எடுத்துருக்கடா. முடியாத எவனாச்சும் 10 டைம் ட்ரை பண்ணுவானா? சரி, அவள் உன்னை விட்டு போயிட்டா, இன்னொரு பெட்டர் ஆப்ஷன் கிடைச்சதோ அவங்களோட சேர்ந்து போயிட்டா. ஆனால் எனக்கு ஒரு கேள்வி, நான் கேட்கட்டுமா? நீ இன்னும் அவன் திரும்ப வருவான்னு காத்துட்ருக்கியா? எனக்கு புரியல, அதை மட்டும் கொஞ்சம் சொல்கிறியா? கண்டிப்பா ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பாக பெரிய ஆள் ஆவேன். கண்டிப்பாக வருவான்ற நம்பிக்கை எனக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்கு. நீ ஷார்ட் ஃபிலிம் எடுத்தியே, அது அவளுக்காகவா இல்லை உன் கனவுக்காகவா? ஆமாம், அது என் கனவு தான். அப்படியே அவன் போன பிறகு எல்லாம் அப்படியே நின்றுச்சு. ஏன் உன்னால் வேறு எதுவும் எடுக்க முடியல? சொல்லு. திரும்பவும் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலான்னு கதை எழுதி ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ஆரம்பித்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிமில் அவன் பாப்பா, இவன் இந்த அளவுக்கு வளர்ந்துட்டானா அப்படின்னு திரும்ப வருவான்னு நினச்சேன். ஆனால் அந்த ஷார்ட் ஃபிலிமும் வியூஸும் போல, ரீச்சும் கிடைக்கல, ஒரு கமெண்ட்ஸ் கூட வரல. எவ்வளோ முயற்சி பண்ணியும் 0 வியூஸ், 0 ஃபாலோவர்ஸ், 0 கமெண்ட்ஸ். அப்போ தான் தெரிஞ்சுது அவள் சொன்னா போல் நான் ஒன்றுத்துக்கும் உதவாதான் போல் அப்படின்னு. ஒரு வீடியோ ஓடலைன்னா உன் திறமையே ஓடலைன்னு அர்த்தமா? அப்போ தான் எனக்கே தோணுச்சு, அவள் சொன்னது உண்மைதான், எனக்கு எதுவும் வராதுன்னு. இதை சொல்கிறதுக்கு என் மூஞ்சை கூட உங்ககிட்ட காட்ட முடியல. ஒரு மனுஷன் விட்டு போனால் அந்த மனுஷனோட அவங்க சேர்த்து வச்ச கனவு விட்டு போகணுன்னு இருக்கான்னா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்போ ஏன் நான் என்னையே நம்பாமல் விட்டேன்? அதை தான் நானும் கேட்க வந்தேன். சொல்லு. இதுக்கப்புறம் நான் என்ன நம்பணும்? யாருக்காகவும் நான் இருக்கக்கூடாது, எனக்காக மட்டும் நான் இருக்க போகிறேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு முதல் கேள்வி, நீ உண்மையாகவே டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறியா இல்லையா? ஆமாம் அப்படின்னா ஏந்திரு. ஒரு டைரக்டர் ஆகிறதுக்கு ஒரு டைரக்டர் என்ன பண்ணுவாரோ அதை பண்ண ஆரம்பி. மற்றதெல்லாம் தானாக நடக்க போகுது. ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. ஒருத்த முயற்சி செய்யாமே நான் தோத்துட்டேன் அப்படின்னு நினச்சான்னு வச்சுக்கேன், அவன் வாழவே தகுதி இல்லாமல் சாகணும்னு நினைக்கிறான்னு அர்த்தம். சரியா? நீ அப்படி இருக்குன்னு நினைக்கிறியா இல்லை எல்லாத்தையும் மாற்றணும்னு நினைக்கிறியா? எல்லாம் உன் கையில் தான். எழுந்துரு. உனக்கான காலம் நீ மட்டும் தான் உருவாக்கணும். யாரும் துணை நிற்க மாட்டாங்க. சரியா? யார் தயவும் எனக்கு தேவையில்லை. எனக்காக வாழ போகிறேன். இதுக்கப்புறம் நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் உன்னை நீ தான் பார்த்துக்கணும். யாரையும் நம்பி இருக்காத, யாருக்காகவும் நீயும் இருக்காத. உனக்காக இரு, உன்னை நம்பு. உனக்காக கொஞ்சம் பேராச்சும் உன் லைஃப்பில் இருப்பாங்க, அவங்கள நீ தேட ஆரம்பி. சரியா? நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் உன்னை நீ தான் பார்த்துக்கணும். நான் வரட்டுமா? பாய். தோல்விகள் வந்தாலும் பரவாயில்லை, என் கனவை கைவிட மாட்டேன். ஒரு நாள் என்னை தேடி வந்தாலும் அன்பினால் வேறொரு மனிதன், உன் பிரிவால் உடைந்தவன் இல்லை, உன் பிரிவால் உருவானவன். நான் மீண்டும் பிறக்கிறேன்,
நான் இழந்தது ஒரு மனிதனை, ஆனால் நான் கண்டது என்னையே.